ஒரு இண்டிவிஜுவல் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட உடனே அவங்க அவங்களுடைய ஆக்ஷனை ஓவரா ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தங்க கிட்ட ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா டிபிக்கலா இன் நார்மல் கேசஸ் எப்படி இருக்கும்னா, நான் எப்படி இந்த மாதிரி செஞ்சேன்னா ஒரு ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னா என் மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு அந்த கான்வர்சேஷனை கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இழுத்துட்டு போவாங்க. சில பேர் போன்ல பேசுனீங்கன்னா கட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேரு செல்ஃப் சர்விங் ஜஸ்டிஃபிகேஷன். இட்ஸ் a form of a cognitive dissonance. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல அவங்க பண்ணது தவறுன்றத ஃபுல்லா உணர்ந்துடுறாங்க. அதனால அவங்க சரி நான் பண்ணது தப்பு, ஆனா இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்னு யோசிக்கிறதும் சரி, அதே டைம்ல அவங்களே அவங்க காம் பண்ணிக்கிறதுக்காக இட்ஸ் a form of a self talk. இதை அவங்க கிட்டே பேசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்பா சாமி நீ தப்பே பண்ணல விட்டுரு அப்படின்ற சொல்ற நிலைமைக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க.